ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் பங்குனி மாதம் 13ஆம் தேதி மேசராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 18ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் பங்குனி மாதம் 23ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் இம்மாதம் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் விரயஸ்தானாதிபதியும் களத்திரஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் மாதத்துடைய முற்பகுதியிலே உங்கள் செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே ஒரு மந்த நிலை ஏற்படலாம். குடும்ப வாக்குஸ்தானத்திலே தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படும். எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு. பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும். எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. வீரியஸ்தானாதிபதி மாதம் 1ஆம் தேதி பாக்கியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் முக்கியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. சகோதர சகோதரருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பயணங்களால் ஆதாயம் உண்டு. ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. கேள்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானாதிபதி இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் 23ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. அது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். ருணரோகசத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோகசத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிலேயே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. வங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து வங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில், எதிர்பாராத இடங்களில், எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. உயில் இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி போன்றவற்றால் ஆதாயம் உண்டு. நாட்களாக வராது என்று இந்த பணம் எதிர்பாராமல் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு.
ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்யாதிபதி லாபஸ்தானத்திலே இம்மாதம் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இருப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். கொண்டிருப்பவர்களாம் தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். ஸ்தானத்திலே சூரிய பகவானும் சனி பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் 13ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அரசு வகையிலே ஆதாயம் உண்டு. அரசாங்கத்தின் மூலமாக ஏதேனும் பணிகள் உங்களுக்கு தடைபட்டிருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் அந்த பணிகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நன்றாக உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானாதிபதி இம்மாதம் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. திருப்பொருள் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.